கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். போன வருஷம் நான் நல்ல ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த இடத்த விட்டு திரும்பி வர எனக்கு மனசே வரலை. ஆண்டவர் ஒரு சிஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பரலோக தரிசனத்தை காட்டினார். பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்துக்குள்ளே யூனி டைரக்ஷனல் வியூவில் எப்படியெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி ஒரு யூனி டைரக்ஷனல் வியூவில் ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார். அப்புறம் கடைசியில் ரெட் கார்பெட் பார்க்குறேன். ரெட் கார்பெட்டுக்கு மேலே என்னால் போக முடியல. ரெட் கார்பெட்டோடு நான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே சரீரத்தில் அப்படி தலையில் சிரசின் மேல் அக்கினி, அவருடைய கழுத்து பகுதியில் ரெட் கலர் துண்டு, அது இயேசுனுடைய சிலுவை பாடுகளுடைய அடையாளம், அவருடைய அங்கி. இந்த தரிசனம் மிக மிக ரொம்ப பியூட்டிஃபுல்லு. எனக்கு திரும்பி வர மனசே வரலை. அந்த அளவுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆண்டவர் எனக்கு அதை காட்டினார். பரலோகம் எப்படி, பரலோகங்கிறது நிறைய இடம் இருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய, இங்கே இருக்கிற ஒரு பார்லிமெண்ட்டை விட 1000 மடங்கு பெரிய பார்லிமெண்ட்டு தான் பரலோகத்தில் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் எனக்கு காட்டின எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து அதுக்கப்புறம் ரெட் கார்பெட்டு, அதுக்கப்புறம் மேலே இருந்தார். நான் இதை குறித்து யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், வரைஞ்சி வச்சு ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் என்ன இருக்குது, நித்திய ஜீவன்னா என்னன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை காட்டி எனக்கு புரிய வச்சுருந்தார். 2 தரிசனம் அதை குறித்து காட்டினார். கோல்டு பேலஸ், நிறைய மேலேருந்து நான் பார்த்தா எப்படி இருக்கும், சின்ன 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 வீடுகள் மாதிரி இருக்கா. நான் வீடு கிடையாது, பேலஸ் ஃபுல்லாக கோல்டு தான், ஷைனிங்காக இருக்குது. அந்த கோல்டு பேலஸு காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பேலஸ்குள்ளே ஒரு பந்தி, டேபிள், சேர், கோல்டு. அந்த பந்தி ஃபுல்லாகவே, அந்த டேபிள் ஃபுல்லாக அப்படி நீட்டமாக அப்படியே இருக்குது. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பந்தி. அதில் பார்த்திங்கன்னா கோல்டு தட்டு, ஸ்பூனு, கத்தி எல்லாமே கோல்டு தான். ஸோ அந்த பேலஸும் கோல்டு தான், அந்த பேலஸ்குள்ளே இருக்கிற இடமும் கோல்டு தான். இதுதான் நான் பார்த்தது. அந்த சேரில் என்னென்ன கற்கள் இருக்குது அதையும் நான் பார்த்துட்டேன். அதே போல் இப்போ ரீசண்டாக சண்டே சர்வீஸ் சர்மன் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது திரும்ப ஒரு முறை பரலோகத்தினுடைய கேட், அந்த கேட்டு கோல்டன் கேட்டு. அந்த கோல்டன் கேட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள், விலை உயர்ந்த கற்கள் அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது போல் ஒரு கேட்டை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். சரிங்களா? இதெல்லாம் பரலோகத்துக்குரிய காரியங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட நான் நடுவில், ஆண்டவர் நமக்கு பரலோகத்தை காட்டியிருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் அந்த சாட்சிகள்லாம் போடுறாங்கல்ல, நான் நரகத்தை பார்த்தேன், நரகத்துக்குள்ளே போய் ஒரு 20 நிமிஷம் என்னன்னு நான் பார்த்துருக்கேன், என்னெல்லாம் அதில் இருக்குது நான் பார்த்துருக்கேன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு நரகத்தை பற்றி ஒரு ஐடியாவுமே கிடையாதுங்க. பரலோகம் எனக்கு காமிச்சிருக்கிறாரு. ஆண்டவரும் எனக்கு என்ன சொன்னார்னா, உனக்கு பரலோகத்தை நான் காட்டியிருக்கிறேன், உனக்கு எப்போ அதை காட்டணுமோ அப்போ, எப்போ உனக்கு இது பண்ணணுமோ அப்போ பண்ணுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு வார்த்தைகளை கொடுத்து அதை குறித்து எனக்கு பெருசாக இது பண்ணவே இல்லை. ஆனால் ரீசண்டாக எனக்கு அடிக்கடி ஒரு தரிசனம் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்தது. சரி, இது ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, சரி அப்படின்னு நான் என்னோடய இருதயத்துக்குள்ளே அப்படியே நான் வச்சுருந்தேன். இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் கிச்சனில் தான் சமைச்சிட்ருக்கேன். கிச்சனில் சமைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். பண்ணும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த காரியங்கள் பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில், பாத்ரூமில் எங்கே நம்ம போகிறோமோ அந்த இடத்துல, நமக்கு எந்த இடத்துல அவர் காட்டணுமோ, தரிசனம் சொல்கிறேன், கண்ணை திறந்து தான் வச்சுருப்பேன் கிச்சனில், ஆனால் என்னால் தரிசனம் பார்க்க முடியும். அப்போ கண்ணை திறந்து வச்சுருக்கும் பொழுது நான் ஒரு சமையல் காரியங்கள் ஏதோ ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய கடாய் எனக்கு காட்டினார். பெரிய கடாய். அந்த கடாயோடைய அளவு பார்த்திங்கன்னா, பிரெத்து பார்த்திங்கன்னா
அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதோடைய வட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை தூக்கி போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கடாய், பேன். அந்த பேனுடைய நிறம் கூட நான் பார்த்தது எப்படின்னா கரு கரு கருன்னு கருத்து போயிருக்கு. மேலேயும் அக்கினி, கீழேயும் அக்கினி, சென்டரில் கடாய். மேலெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ்லாம் கிடையாதுங்க. மேலேயும் அக்கினி, கீழேயும் அக்கினி, ஃபுல்லாகவே அக்கினி தான், ஃபுல்லாகவே நெருப்பு, பயங்கர நெருப்பு 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 இப்படி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கடாய். அந்த கடாயில் ஒரு லேடியை தூக்கி அப்படியே போடுறாங்க. ஆனால் யார் தூக்கி போடுறதுன்னெலாம் காட்டலை. அதாவது ஏதோ ஒரு லேடி, அந்த லேடியை தூக்கி அப்படியே போடுறாங்க. இந்த தூக்கி போடுறது சரி இப்படி போடுறாங்களே, இதுக்குள்ளே என்ன இருக்கும் நம்ம ஒரு நிமிஷத்துக்குலாம் எனக்கு தரிசனத்தில் அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த கடாய் பூரா. ஏன்னா அந்த கடாயே எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா அக்கினி, மேலேயும் கீழேயும் அக்கினி தான், சரிங்களா. இந்த கடாய் நடுவில் இருக்குது. நல்லா புரிஞ்சு போச்சு, இது நரகம் தான், நல்லா புரிஞ்சு போச்சு. அப்பாடா என்னடா இது இப்படி இருக்குது, கரு 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 கருன்னு சட்டி இருக்குது, இப்படி காட்டியிருக்கிறாரே, ஒரு அம்மாவை தூக்கி அப்படியே அதில் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. சரி அதை காட்டி அப்புறம் அதுக்கான ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. கொலை செய்தவர்களுக்கு கொலை யார் செய்கிறாங்களோ, செஞ்சிட்டாங்களோ, அது கருக்கலைப்பாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் கொலை தான். அது கருக்கலைப்பு செஞ்சாலும் கொலை தான், இல்லை பெரியவங்களை பண்ணியிருந்தாலும் சின்ன குழந்தைங்கள எந்த ஒரு கொலை செஞ்சாலும் மனுஷங்களை, ஏன்னா மனுஷங்க அவருடைய இமேஜில் இருக்கிறவங்க, ஆண்டருடைய இமேஜில் இருக்கிறவங்க, ஆண்டருடைய இமேஜில் இருக்கிறவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு ஆண்டருக்கு தான் அதிகாரம் இருக்குது, எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட கொலை செய்தவர்களுக்கான பனிஷ்மெண்ட் அதுன்னு சொல்லி கொடுக்குறாரு, சரிங்களா. இது ஒன்று. அப்புறம் ஜஸ்ட் நான் பாத்ரூமில் ஜஸ்ட்டு சும்மா அப்படி நின்றுட்டு தான் இருக்கேன். ஏதோ சம் பொருளை எடுத்து ப்ரஷ்ஷையோ ஏதோ எடுக்கிறதுக்கு சம்திங் நான் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இன்னொரு தரிசனம். இது பார்த்திங்கன்னா ஒரே நாள் காட்டலை. முன்னாடி நாள் கடாயோட தரிசனம், அடுத்த நாள் ஒரு தரிசனம். இப்போது நான் கடாயை எப்படி பார்த்துருக்க முடியும்? பரலோக தரிசனத்தை எனக்கு காட்டும்போது பரலோகத்துக்குள்ளே என்னை போக வச்சு அந்த க்ளவுட்ஸு, அதில் இருக்கிற குதிரை, அதில் இருக்கிற சிங்கம், அதில் இருக்கிற புறா, இது போலலாம் நான் பார்த்துட்டு தான் கடைசியில் ஆண்டரை பார்த்தேன். ஏஞ்சல்ஸ் எல்லாம் மெட்டாலிக் அப்பியரன்ஸில் இருக்கிறாங்க அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில் ரெட் கார்பெட்டுக்கு அப்புறம் ஆண்டர் இருக்கிறாரு நான் பார்த்தேன். அப்போ பரலோகத்துக்குள்ளே என்ன போக வச்சு தான் பார்க்க வச்சுருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வச்சுருக்கிறாரு. உனக்கு நான் கடாயை காமிச்சேன்ல, இப்போ அந்த கடாயை நீ பார்க்குறேன்னா நீ எதுக்குள்ளே நின்றுட்டுருக்கணும்? நான் உன்னை அதுக்குள்ளே போக வச்சு நான் உன்னை பார்க்க வச்சேன் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அந்த 2வது நாள் வந்த தரிசனத்தில் நான் உள்ளே இருக்கிறேன். என்னை சுற்றி மேலேயும் கீழேயும் அக்கினி தான். சரி நீங்களே நினச்சி பாருங்கள், பரலோக பரலோகத்துக்குள்ளே என்டர் ஆக வச்சு என்னை பார்க்க வச்சுருக்கிறாரு ஃபஸ்ட்டு. இப்போ நரகத்துக்குரிய அந்த கடாயை நான் பார்த்தேன்ல, அதுக்குள்ளே போக வச்சா தான் என்னால் பார்க்க முடியும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரெய்மை, என்னுடைய ஸ்பிரிட்டை அதுக்குள்ளே கனெக்ட் ஆக வச்சாதான் நான் பார்க்க முடியும். அப்போது ஒரு தரிசனம் கிடைக்குது. என்னடா இது நம்ம ஃபேஸ் மாதிரியே தெரியுது, நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ஒரு நிமிஷத்துக்கெலாம் பார்த்தா எனக்கு மேலே கீழே அக்கினி, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து எல்லாமே அக்கினி தான். அப்படியே என்னுடைய அந்த ஃபேஸ்க்கு ஃப்ரண்ட்லேயே அப்படியே பேர்னிங், அப்படியே ஒரு பக்கம் பேர்னிங் நடந்துட்டுருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, என்னுடைய ஸ்பிரிட்டை அதில் லொக்கேட் பண்ணி வச்சு என்ன அந்த கடாயை பார்க்க வச்சுருக்கிறாரு. அப்போது நான் லேக் ஆஃப் ஃபயர், ரெவலேஷனில் நம்ம படிக்கிறோம் லேக் ஆஃப் ஃபயர். அப்போ அந்த லேக்கு அக்கினிமயமாக இருக்கிற அந்த எரி நரகம், அந்த நரகத்துக்குள்ளே ஒரு டூர் காட்டுறாரு, ஒரு விஷயத்தை காட்டுறாருன்னா நம்மளை அதுக்குள்ளே அனுப்பி தான். அப்போது ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்? நான் அதுக்குள்ளே போய் நான் பார்க்க போகிறேன், அந்த பனிஷ்மெண்ட்டை பார்க்க போகிறேன்னா எனக்கு மேலெல்லாம் அக்கினி, என்னுடைய முகத்தில் என்னுடைய இதில் எல்லாம் அக்கினி, அந்த நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுலேருந்து அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன் அந்த தரிசனத்தில். அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது நான் பார்த்த தரிசனம். ஒரு 5 மினிட்ஸ் கூட நான் அந்த இடத்துல நான் என்னை லொக்கேட் பண்ணலை. அதுக்குள்ளே நான் ஆண்டவர் என்னை வெளில எடுத்துகிட்டு இருக்கிறாரு, சரிங்களா. அதுக்குள்ளே வெளியில் வந்தாச்சு. அப்போ ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, பாத்ரூமில் ஜஸ்ட் நின்றுட்டுருக்கேன், எனக்கு இது காமிக்கிறாரு.
அப்புறம் நான் சரி நம்ம முகம் மாதிரியே தெரியுது, ஓவல் ஷேப்பில் இருக்குது, என்னுடைய ஃபேஸ் தான், கண்ணெல்லாம் நல்லா கொஞ்சம் முட்டை முட்டையாக என்னுடைய ஃபேஸ் தான் நல்லா தெரியுது. அப்போ இப்படி ஆனால் இப்படி இருக்கே, நான் அப்படியே வெளியில் வர ட்ரை பண்ணுறேன், அப்படி துடிச்சு அப்படி வெளியில் வர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதோடைய இது வந்து உள்ளே லொக்கேட் பண்ணும் பொழுது அந்த அக்கினி. அப்போது ஆண்டவர் என்னை வெளியில் எடுத்தார். அப்போ ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்னப்பா என் ஃபேஸ் மாதிரி தெரியுது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எப்படி பரலோக தரிசனத்தை காட்டும் பொழுது பரலோகத்துக்குள்ளே உன்னுடைய ஸ்பிரிட்டில் லொக்கேட் பண்ணி நான் காட்டினேனோ, அதே போல் அந்த தண்டனைகளை பார்க்கணுன்னா உன்னை அதுக்குள்ளே அனுப்பி தான் பார்க்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உன்னை அதுக்குள்ளே நான் லொக்கேட் பண்ணி தான் உன்னை பார்க்க வைக்க முடியும், அதனால்தான் உன்னுடைய முகம் அங்கே தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். இது ஒன்று. கடாயை பார்த்துட்டேன். ஸோ நான் அதுக்குள்ளே போய் கடாயை பார்த்துட்டேன். ஒரு பொம்பளையை தூக்கி போடுறாங்க. அந்த பொம்பளைக்கு என்ன அந்த பொம்பளையை பற்றி சொல்கிறாருன்னா, கொலை செய்தவள். அதனால அந்த பனிஷ்மெண்ட்டு. இந்த பனிஷ்மெண்ட்டுக்கும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இனிமே நடக்க போகிறது அவருடைய நியாய தீர்ப்பப்ப ஃப்யூச்சரில் நடக்க போகிறத உனக்கு தரிசனமாக நான் காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் எந்த லேடியை நான் தரிசனத்தில் தூக்கி போடுறத பார்த்தனோ, அதே லேடி அதே உருவம் நாற்றம் எடுக்குதுன்னு சொல்லி நான் நின்று கொண்டிருக்கிற பாத்ரூம், சரிங்களா, தரிசனத்தில் அங்கே உள்ளே வந்து டேப்பெல்லாம் இருக்குது. பாத்ரூமில் ஜென்ரலாக டேப்பெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே வராங்க. நாற்றம் எடுக்குது, நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்போ இதுலேருந்து தெரியுறது என்னன்னா, நரகத்துக்குள்ளே அவங்கள லொக்கேட் பண்ணி நரகத்துக்குள்ளே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த நரகத்துக்குள்ளே ஏற்கனவே பிணங்கள் அழுகி நாற்றம் எடுக்கும். அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த அம்மா இருந்ததுனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு நாற்றம் எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. சரி, இது ஒரு நாள் போயிடுச்சு. அடுத்த நாள் வந்துச்சு. அடுத்த நாள் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் என்ன காட்டினார்னா, நகம் இருக்குல்ல, நம்மளுடைய நகம், நெயில்ஸ், இந்த நெயில்ஸ் அப்படி பிச்சு பிடுங்குறாங்க. அப்படியே அந்த சதையோடு ஒட்டியிருக்கிற நெயில்ஸை அப்படி பிச்சு பிடுங்குறாங்க. இது ஒரு தரிசனம். பார்க்கவே அது ஹாரிபிளாக இருக்குது. பரலோக தரிசனம் எப்படி பரலோகத்தை விட்டு வெளில வர முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் நரகத்துக்குரிய தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெரராக இருக்கும். நான் ஜபம் பண்ணும் பொழுது, ஃபோனில் ஒரு சில பேர்களுக்கெலாம் ஜபம் பண்ணும் பொழுது நிறைய ஸ்பிரிட்ஸ் பார்ப்பேன். ஆண்டவர் காட்டி கொடுப்பார், பாம்பு, சர்ப்பங்கள், வேறு ஸ்பிரிட்ஸு அந்த மாதிரிலாம் காட்டி கொடுப்பார். அப்போ கூட எனக்கு பயம் வந்தது கிடையாது. ஆனால் இந்த நரகத்துக்குரிய ஒரு காரியத்தை, பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நகத்தை பிச்சு அப்படியே எடுக்கிறாங்க. இது ஒரு நாள். இது வந்து 3வது நாள் இந்த நகத்தினுடைய பிச்சு இழுக்கிறத காமிச்சார். அடுத்து 4th டே ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, கண்ணுடைய ஐபால், கண்ணனுடைய மொழி, அந்த கண்ணை அப்படியே பிச்சு அப்படியே இழுக்கிறாங்க, ப்ளக் பண்ணுறாங்க, பிடுங்கி எடுக்கிறாங்க, அப்படியே சதக்குன்னு பிடுங்குறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், யார் அதை செய்கிறாங்கன்னு எனக்கு காட்டல ஆண்டவர். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள அதை செய்கிறாங்க, பிச்சு பிடுங்குறாங்க. இது ஒன்று. அப்புறமா சரி, அப்புறம் நான் என்ன பண்ணேன், எதுனாலும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மதர்கிட்ட சொல்லுவேன். அவங்களுக்கு கால் பண்ணி, ஆண்டி இந்த மாதிரிலாம் ஆண்டவர் காட்டிகிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று அப்படி இப்படி விட்டாக காமிச்சிட்டு வராரு அப்படின்னு நான் பேசிக்கிட்டே நான் இருக்கேன். அப்படியே பச்சை கலரில் வழு பாம்பு. இது வந்து 5வது தரிசனம். நரகத்தை குறிச்சதுன்னா 5வது தரிசனம். அந்த 5வது தரிசனத்தில் வழு பாம்பு அப்படியே மாறி தடியாக இருக்குது. அந்த பாம்பு பச்சை கலரில் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி அப்படியே நிறைய பாம்புங்க. கீழே வந்து ரெட் கலர் சர்ஃபேஸ், அது நல்லா தெரியுது. அது வந்து ஹெல்லு தான், நரகம் தான். அப்படி ஒரு இடம். அப்போது 5வது தரிசனம், இது வரைக்கும் நான் பார்த்தது 5வது தரிசனம். அப்போது பரலோக தரிசனத்துக்கும் இந்த நரகத்துக்குரிய தரிசனத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் பரலோக தரிசனத்தை ஒரு கோர்வையாக எனக்கு கொண்டு போய் காமிச்சார், இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு.
அந்த தரிசனம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், 10 நாள் தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்கும் அது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நரகத்துக்குரிய தரிசனத்தை எனக்கு விட்டு 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 விட்டாக காமிச்சார். ஏன்னா என்னுடைய ஸ்பிரிட்டை அதுக்குள்ளே லொக்கேட் பண்ணணும். ரொம்ப நேரம் இந்த பொண்ணை அங்கே வைக்க வேண்டாம், இதுக்கு காட்டினா போதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தரிசனத்தை எனக்கு காட்டினார். எனக்கு உண்மையிலே என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு எனக்கு அது ரொம்ப மனசுக்கு அந்த ஈர்ப்பு கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அது என்னை லொக்கேட் பண்ணும்பொழுது நான் என்ன பார்க்குறேன்னா, என்னை மேலேயும் கீழேயும் அக்கினி, சைடில் இந்த சைடு அக்கினி, நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபுல்லாக எரியுது, பாடியே அதுக்குள்ளே போனால் எரியும். அப்போ ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிட்டை ஹெல்லுக்குள்ளே லொக்கேட் பண்ணால் அந்த மனுஷனால் ப்ரீத் பண்ணுறதுலேருந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு துளி வாட்டர் கூட, தண்ணி கூட இருக்காது, எதுவுமே இருக்காது, வெறும் நெருப்பு மட்டும்தான் இருக்கும்ன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அதனால தான் ஆண்டவர் எனக்கு நான் எப்போ காட்டணுமோ அப்போ காட்டுவேன்னு சொல்லி எனக்கு போஸ்ட்பான் பண்ணி இந்த நரகத்தினுடைய தரிசனத்தை காட்டியிருக்கிறாரு. அப்போது விட்டு விட்டாக காட்டும்பொழுது தான் எனக்கு அவருடைய பாசம் என்னன்னு ரொம்ப புரிஞ்சிருச்சு. இந்த குழந்தை ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாள் காட்டுவோன்னு சொல்லி 5 நாள் எனக்கு காட்டியிருக்கிறார். இன்னும் ஏதாவது காட்டினார்னா நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன், சரிங்களா? ஏன்னா நரகம் அப்படிங்கிறது ரியல், அது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் எந்த அளவுக்கு தேவாதி தேவனை மதித்து கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியத்தை செய்து அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம அவருக்கு துரோகம் செய்யாதபடி எந்த விக்கிரக ஆராதனையும் வேசித்தன காரியங்களும் எந்த கொலையும் அவருக்கு பிரியமா இல்லாத எந்த காரியத்தை செய்தாலும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கிறாரு எனக்கு, சரிங்களா? நித்திய ஜீவன்னா என்னன்னு சொல்லி பாலஸை காட்டியிருக்கிறாரு. பரலோகத்தில் நான் எப்படி இருப்பேன்னு தரிசனத்தை காட்டிட்டாரு. பரலோக வாசல் எந்த மாதிரி இருக்கும், அந்த கேட்டு எந்த மாதிரி இருக்கும், எல்லாமே அந்த பந்தி எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே கோல்டில் காட்டிடுறாரு. இப்போ கடைசி என்ன காட்டியிருக்கிறாரு? நரகத்தை காட்டியிருக்கிறாரு. இப்போ நரகம்னா இதுதான்னு காட்டியிருக்கிறாரு. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பரலோகத்தை காட்டிட்டு அப்புறம் இதில் நீங்கள் அமோகமாக நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் நல்ல காரியத்தை செஞ்சால் தான் அங்கே போக முடியும்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கடைசியில் இந்த நரகத்தையும் காட்டி விட்டுருக்கிறாரு. அதனால் இப்படி ஒரு அன்பு நிறைந்த தெய்வத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவர் காட்டியிருக்கிறாருன்னா பரிசுத்தமாக நம்ம மாறணுங்கிறதுக்காக தான். அதை காட்டியிருக்காருன்னா, என் கண்ணில் அதை காட்டியிருக்காருன்னா நான் பல பேருக்கு இதை குறித்து சொல்லுவேங்கிறதுக்காக தான். அதனால் கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. நினச்சி பாருங்கள், அவ்வளோ பெரிய கடாயில் எண்ணெய் அப்படியே பப்ளிங் எஃபெக்டில் இருக்குது. அவ்வளோ பெரிய கடாயில் தூக்கி ஒரு மனுஷியை போட்டால், ஒரு மனுஷியோ தூக்கி போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கஷ்டத்தை அந்த பாடி அனுபவிக்கும்னு பாருங்கள். அதுபோல் தண்டனைகள் வகைகள் பிரிக்கப்படும். நியாய தீர்ப்பு அப்போ அந்தந்த பாவங்கள் செய்த பிள்ளைகளுடைய வகைகள், அந்த வெரைட்டி என்னென்ன பாவம் யார் யார் செஞ்சாங்களோ அதனுடைய வகைகள் அந்த குரூப்பு பிரிக்கப்பட்டு அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டு நரகத்தில் இருக்குது. அப்போ இந்த நரகம் படைக்கப்பட்டது யாருக்கு? சாத்தானுக்காக இந்த நரகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சாத்தானும் சாத்தானின் சேனைகளுக்காகவும் இந்த நரகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மலாம் யாரை வர்ஷிப் பண்ணுறவங்களா மாறணும்? இயேசு கிறிஸ்துவை வர்ஷிப் பண்ணுற பிள்ளைகளாய் மாறிட்டா மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. இதில் ஆண்டவர் எடுக்கிற முடிவு தான் அப்சல்யூட் முடிவு. அவர் எடுக்கிற அப்சல்யூட் முடிவு தான். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? ஏன்னா இப்போ வரைக்கும் பிதா கிட்ட நம்மளை சப்மிட் பண்ணலை. அவர் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பாவ சாபங்களோடு கூட பிதாவின் இடத்தில் ஆண்டவர் ஒப்படைக்க மாட்டார். நம்மளை ஃபில்டர் பண்ணி என்னெல்லாம் செய்யணுமோ பொன் போல விளங்க வச்சு தான் சப்மிட் பண்ணுவார். அதனால் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுறது மிகவும் அவசியம். அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர் கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகள், என்னையே விசுவாசிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவே விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மைங்கிறத இந்த பரலோக தரிசனத்தின் வழியாக, நரகத்தின் தரிசனத்தின் வழியாக ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க.
நான் இயேசுவை வணங்கணுமா இல்லை சாத்தானை வணங்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் இது போல் ஒரு நகத்தை அப்படியே பிச்சு பிடுங்குறாங்க, உங்களால் தாங்க முடியுமா? ஒரு சின்ன கீறல் உங்களால் தாங்க முடியுமா? சர்ஜரி பண்ணால் கூட மயக்க ஊசி போட்டு தான் சர்ஜரி பண்ணுறாங்க. அங்கே அந்த மாதிரிலாம் மயக்க ஊசி போடுற மாதிரி தரல, அப்படியே உயிரோடு இருக்கிற ஆட்களுக்கு அப்படியே பிச்சு பிடுங்குறாங்க. அப்போது இதை நியாய தீர்ப்பப்போ, ஆண்டுடைய வருகையப்போ எல்லா உடம்பும் உயிர்ப்பிக்கப்படும், எல்லா எலும்பும், மரிச்ச பிள்ளைகளுடைய எலும்புகள், தசைகள், இறந்து போனவர்கள் எல்லாம் எழும்பும் பொழுது அப்போ அவங்க ஒரு மனுஷியாக இருப்பாங்க. அஸ்தி, கரைக்கப்பட்ட அஸ்தி கிஸ்தி எல்லாம் என்ன எல்லாம் நியாய தீர்ப்பு அப்போ ஆண்டவரால் படைக்கப்பட்ட சகல மனிதர்களும் நியாய தீர்ப்பு அப்போ எழும்பப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் வகைகள் அவங்கவுங்க தகுந்த காரியங்களை ஆண்டவர் நியாயம் விசாரித்து அதனுடைய பலனை அவங்க புசிக்க அனுபவிக்க ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறது பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகளை தரிசனத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. நான் இப்போ இதை சொன்னதுக்கு அப்புறமும் யாராவது இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் ரீல் விடுறீங்க, நாங்கள் சாத்தானை தான் வழிபடுவோம், நாங்கள் கொலை தான் செய்வோம், நாங்கள் அசிங்க காரியங்கள் தான் செய்வோம், நாங்கள் இந்த மாதிரி கேவலமான காரியங்கள் தான் செய்வோன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, சொல்கிறது ஒரு போதகருடைய வேலை, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய வேலை சொல்லுவது. பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்பட பலவிந்த கூட படுத்தலாம், புரியுதுங்களா? ஒரு மனுஷனை பலவிந்தப்படுத்தி ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தலாம், எல்லாமே செய்யலாம், அதுக்கான ரைட்ஸ் ஆண்டவர் ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் சத்தியம்தான் விடுதலையாக்கும். சத்தியம், ஆண்டவருடைய சத்தியம்தான் விடுதலையாக்கும். இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். அவருக்கு ஒப்பு கொடுங்க, இந்த நாள்லே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து நீங்கள் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறீங்கன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு. நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலை, ஆண்டவருக்கு துரோகம் தான் செய்கிறீங்க, ஆண்டவரை துக்கப்படுத்துகிறீங்க, ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நியாய தீர்ப்பில் வகைகள் பிரிக்கப்பட்டு இந்த வகைகள் பிரிக்கப்பட்ட மனிதர்கள் எரி நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இப்போ நான் சொன்னது கூட்டாமல் குறைக்காமல் அவர் என்ன காட்டினாரோ அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பலுகி பெருக செய்வார், பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.